ஒரு அழகிய ஹதீஸ் சொன்னாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். இவன் யார்? இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறான். தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது நின்று வணங்குவான். இரவுடைய கியாமுல்லைலுடைய தொழுகையை தொழுவான். அந்த பெண் தூங்கி கொண்டிருப்பாள். அவள் எழுப்புவான், எழமாட்டாள் அவள் உறக்கத்தால். அப்போது அவளுடைய முகத்தில் தண்ணீர் தொளிப்பான். கட்டத்துக்கு அடிச்சிட மாட்டான். தண்ணீர் தொளித்து அவளை எழுப்புவான். இவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் சொன்னாங்க. ஏன் அவன் செய்யறான்? இத தன்னோடு அந்த பெண் சொர்க்கம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் போது, இந்த ஆண் நமக்கு காசை கொடுப்பானா, பணத்தை கொடுப்பானா, மார்க்கத்தை இந்த ஆண் நமக்கு நல்ல குடும்ப வாழ்வை கொடுப்பானா, நிறைய குழந்தைகளை கொடுப்பானான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆண் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போவானான்னு பார்க்கணும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு ரஜுலன் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு தரம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், இன்னொரு பெண்ணுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். அந்த பெண் யார்? அவள் நின்று தொழுவாள், இவன் தூங்கி கொண்டிருப்பான். அவள் எழுப்புவாள், ஆனால் அவன் உறங்குவான், மறுப்பான். அப்போது தண்ணீர் தெளித்து அந்த தொழுகைக்காக அவனை தயார்படுத்துவாள். இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் சொன்னாங்க. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் உடைய அந்த பயணத்துடைய அழகு அல்லாஹ் தீனாக, மார்க்கமாக, குணமாக, மறுமையுடைய வெற்றியா அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹ்வுடைய அருளா அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வரான்.